இந்த நாளிலே நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு சாத்தானின் அரண்களை உடைக்கப்பட வேண்டும். Tear down strongholds of Satan in your house, in your life, in your church, in your town, in your country. நம்முடைய தேசத்தில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பட்டணத்தில், நம்முடைய சபையில் சாத்தானால் சுற்றி கட்டப்பட்டிருக்கிறதான அரண்கள் உடைக்கப்படவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் எந்த விதமான மாற்றமுமே இருக்காது. இதை தான் நம்ம 2 கொரிந்தியரில் 10ஆம் அதிகாரத்தில் பவுல் நமக்கு எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது 253ஆம் பக்கத்தில் இருக்கிறது. எல்லாரும் எடுத்துக்கோங்க. வாசிக்க தெரிந்தவங்க நீங்கள் இணைந்து வாசிக்கலாம். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சரிப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். இப்போது நம்மளை சுற்றிலுமா பிசாசினாலே உருவாக்கப்பட்டிருக்கிறதான அரண்கள் உண்டு, கோட்டைகள் உண்டு. அரண் என்று சொல்லும் பொழுது மறைவிடமாக இருக்கிறது. அதுக்குள்ளாக சத்துரு ஒளிந்து கொண்டிருக்கிறான். சில தீய பழக்க வழக்கங்கள் நமக்குள்ளாக ஒளிந்து கொண்டிருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தாலும் அவ்வப்போது இந்த மறைந்திருக்கிற சில அசுத்த வல்லமைகள் நம்முடைய வாழ்க்கையில் மீண்டுமாய் தலை காட்டி நம்மை ஒரு தவறு செய்து வைத்துட்டு திருப்பியுமா போய் ஒளிஞ்சிக்குது. காரணம், அது ஒளிந்து கொள்வதற்கு என்று ஒரு அரண்களை பிசாசு என்ன பண்ணியிருக்கான், நம்முடைய சிந்தையில் வைத்திருக்கிறான். நம்ம ஒவ்வொருடைய மூளை பகுதியிலுமே பிசாசுடைய அரண்கள் உடைக்கப்பட்டாலுடைய நம்மால் விடுதலை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இன்னும் எத்தனை வருஷம் நம்ம சபைக்கு வந்தாலும், எத்தனாயிரம் பிரசங்கத்தை நம்ம கேட்டாலும் நம்முடைய வாழ்க்கை இப்படியே தான் அடிமைத்தனத்திலேயே தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அதே 2 கொரிந்தியரில் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து தம்முடைய சீஷர்களுக்கு தன்னுடைய சத்தியங்களை சொல்லி அவங்களும் இன்றைக்கி உலகம் முழுசும் எல்லா இடங்களிலும் போய் சத்தியத்தை சொன்னாலும் நிறைய பேருக்கு இன்னும் அது விளங்கவே இல்லை. நிறையா பெரிய கண்ட்ரீஸ்லெல்லாம், பெரிய நாடுகளில் எல்லாமே இந்த அறிவு இல்லாமல் இருக்கிறது. ஒரு பக்கம் கடவுள் இல்லைன்னு சொல்லி ஒரு பெரிய நாடு இருக்குது. இன்னொரு பக்கம் கடவுள் இயேசுவை தவிர வேறு எல்லா பேரையும் சொல்லி பெரிய நாடுகள் இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, சத்தியம் அவர்களுக்கு தெரியும். ஆனால் சத்தியத்தை அறிய முடியாதபடிக்கு 4ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரல நம்ம வாசிக்கும் பொழுது பார்க்கலாம். எங்கள் சுவிசேஷம் மறைப்பொருளாக இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைப்பொருளாக இருக்கும். தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இப்போது நம்முடைய இருதயம் பிரகாசிக்கிறதாக இருக்கிறதா அல்லது இருளடைந்து இருக்கிறதாக இருக்கிறதா? சுவிசேஷத்தை கேட்டிருக்கிறோம், சத்தியத்தை அறிந்திருக்கிறோம், சத்தியம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழியக்காரர்கள் மூலமாக அநேக வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம். கேட்டதான வசனங்கள் நம்முடைய இருதயத்தில்
சத்தியத்தின் நிமித்தமாக ஒரு பிரகாசத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறதா, அதனால் அந்த ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்ததான இருளடைந்ததான அதே இருதயம் இன்னும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்குதா? இதை தான் நம்ம சற்று யோசித்து பார்க்கணும். சுவிசேஷம் சொல்லப்பட்டதற்கு காரணம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாக, நமக்கு எதிராக பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிற அரண்களெல்லாம் உடைக்கப்படும்படியாகவே தேவனுடைய சுவிசேஷம் இந்த நாட்களில் நமக்கு பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. பிரசங்கிக்கப்பட்டு வருகிற அந்த சுவிசேஷம் நம்முடைய இருதயத்தில் ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறதா, அல்லனா இவ்வுலகத்தினுடைய அதிபதியானவன் நம்முடைய கண்களை குருடாக வைத்திருக்கிறானா? பாருங்கள், இந்த 4 அதிகாரம் 4 வசனத்தில் கடைசி பகுதியை பாருங்கள். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அப்போ பிரபஞ்சத்தின் அதிபதி யார்? பிசாசு. அவன் என்ன பண்ணிகிட்ருக்கிறான்? நம்முடைய மனதை குருடாக்கி இருக்கிறான். இதை தான் நம்ம எபேசியருக்கு எழுதினதான நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 19 20 வசனங்களை வாசிக்கலாம் பாருங்கள். 264 பக்கத்தில் இருக்குது. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிகர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கிற எல்லா நாமத்துக்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்கிறார். இப்போது நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் எல்லாவற்றை விட உயர்ந்து காணப்படுகிறது. சிலருக்கு பயம் அதிகமாக இருக்கும், சிலவங்களுக்கு அவிசுவாசம் அதிகமாக இருக்கும், சிலவங்களுக்கு கோபம் அதிகமாக இருக்கும். ஆனால் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அந்த நாமத்திற்கு முன்பாக எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யப்படுமா, எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட வேண்டும் என்று சொல்லி உயர்ந்த நாமத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த கர்த்தர் கொடுத்த உயர்ந்த நாமத்தை நாம் நம்முடைய இருதயத்திற்குள்ளே வைத்திருக்கிறோமா? நம்முடைய இருதயத்தில் ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணியிருக்கிறதா? அதனால் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக எப்படி இருந்தோமோ அப்படியே இருக்குதா? அப்படியே இருந்தால் நம்முடைய வாழ்க்கை ஒரு நாளும் மாறவே மாறாது. கர்த்தர் நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படியாக, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாகவே இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நமக்காக பாடுபட்டு நம்முடைய சாபங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டு, நம்முடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு, நோய்களிலிருந்து பலவீனங்களிலிருந்து விடுதலை தரும்படியாகவே அவர் பலியாய் மாறினார். அவரை பிதாவாகிய தேவன் பலி செலுத்தினதினால சிந்தப்பட்டதான அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இன்றும் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. அந்த இயேசுவின் இரத்தம் நம்ம எல்லாருக்காகவும் பரிந்து பேசி கொண்டே இருக்கிறது. ஆனால் நிறைய பேருடைய கண்கள் இன்னும் குருடாக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தினுடைய அதிபதி அவருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். இதை தான் நம்ம இந்த நாட்களில் பார்க்க போகிறோம். அவன் நம்முடைய இருதயத்தை சுற்றி, சிந்தையை சுற்றி ஒரு பெரிய ஒரு கோட்டையை கட்டி வைத்திருக்கிறான். எதற்காக கட்டி வச்சிருக்கிறான்? அதற்குள்ளாக அவன் மறைந்திருந்து நமக்கு ஒரு மாய்மாலமான வேஷத்தை கொடுக்கும்படியாக. ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னாலும் ரட்சிக்கப்படாருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அநேக தீமையான காரியங்கள் நமக்குள்ளே இன்னும் மறைந்திருக்கிறது. அது வெளிப்படுறதே இல்லை. நேரம் வரும்பொழுது தான் அது நமக்குள்ளே லேச தலை தூக்குது. ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை செஞ்சிட்டா நமக்கு சடார்னு ஒரு கோபம் வந்துடுது. இந்த கோபத்தை நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்டு, இயேசுவே உங்கள் ரத்தத்தினால் கழுவுங்க, எனக்கு இந்த கோபம்லாம் வரக்கூடாதுன்னு நம்ம எவ்வளோ தூரம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு காலகட்டத்தில் கோபம் நம்மளை விட்டு நீங்கினது போல் நமக்குள்ளே வந்து ஒரு தோற்றம்.
சில இடங்களில் அப்படியே ரொம்ப தாழ்மையாக நடந்துக்கிறோம், கோபம் இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காரியம் மறுபடியும் மறுபடியுமாய் நம்முடைய வாழ்க்கையில் திருப்பி வரும்பொழுது அந்த மறைந்திருக்கிற கோபம் பாருங்கள், சடுதியில் நமக்குள்ளேருந்து வந்துடுது. அது வார்த்தைகளாக வந்துடுது. இன்னும் சில பேருக்கு அது கிரியைகளாக வந்துடுது. அடிதடியெல்லாம் எப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? வெட்டு குத்தெல்லாம் எப்படி வருதுன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்குள்ளே மறைஞ்சிருக்கிறதான அந்த தீமையின் வல்லமை அவங்களுக்குள்ளே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நமக்குள்ளே இப்போ தான் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம வளர்கிறோமோ இல்லையோ, தீமையான காரியங்களில் நமக்குள்ளே மறைந்திருக்கிற தீமையின் ஆளுகை நமக்குள்ளேருந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அது ஏற்ற நேரத்தில் நம்ம வாயிலிருந்து நம்முடைய கையிலிருந்து அது செயல்படுகிறதாக இருக்கிறது. எப்பயுமே கடந்த மாதத்தில் ஒரு பெரிய கொலை ஒன்று நடந்துச்சு. அந்த கொலையை குறித்து இன்றைக்கி பெருசாக எல்லா அரசியல்வாதிகளும் பேசிகிட்டே இருக்கிறாங்க. அவங்க எதுக்காக பேசுகிறாங்கன்னா, தங்களுடைய சுயநலத்திற்காக, தங்களுடைய கட்சிக்காக, தங்களுடைய குரலை கொடுக்கணுன்றதுக்காக அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, அவங்களுடைய சுயநலம். இப்போ நமக்குள்ளாலும் இதே ஆவி தான் இருக்குது. ஆனால் நமக்குள்ள இந்த வெளிப்படலை. இன்னும் கொஞ்சம் உஷ்ணம் வந்துடுச்சுன்னா நமக்குள்ளது படார்னு வெளியே வந்துடும். நிறைய பேர் சகோதரர்கள் இடத்துல பேசுறதில்ல. குடும்பத்திலேயே சகோதரர்களை பகைக்கிறவன், வேத வசனம்னா சொல்லுது, அவன் மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான். அப்போ நம்ம கொலை பண்ணலனாலும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க மேலே நமக்கு ஒரு கசப்பு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு வெறுப்பு இருக்குதுல்ல. அந்த சென்னையில் நடந்த அதே கொலை ஆவி நமக்குள்ளாரையும் இருக்குது. இது வெளிப்படலை, அப்படியே மறைஞ்சி போத்தி அதை வச்சு வளர்த்துக்கிட்டே இருக்கிறோம். சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதுக்கு அது செய்ய நினைக்கிற, யோசிக்க நினைக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் நமக்குள்ளே போட்டு அதுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அது நல்லா என்ன பண்ணுது, நமக்குள்ளேருந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. நம்முடைய சூழ்நிலை விதமாக அதுக்கு சாதகமாக வரும்பொழுது நாம்ளும் மனுஷ கொலை பாதகர்களாக இருக்கிறோம். அப்போ ஆனால் இங்கே எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணுறோம், குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுறோம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தடைப்பட்டு இருக்கிற காரியங்கள் நடக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறோம். நம்ம யோசிக்கிறோம், நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஏன் என் ஜெபம் ஆண்டவர் இன்னும் கேட்கல? ஏன் கேட்கல? நமக்குள்ள மறைவிழந்து அரண்களுக்குள்ளாக மறைந்திருந்து கிரியை செய்கிற தீமையின் வல்லமைகள் நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சபையை, நம்முடைய தேசத்தை, நம்முடைய நாட்டை கெடுத்து கொண்டே இருக்கிறது. இப்போ இதிலிருந்து தப்பிப்பதற்கு ஆண்டவர் வழி சொல்லலையா? ஆண்டவர் வழி வைக்கலையா? இதுக்கு எனக்கு உதவி செய்கிறதுக்கு யார் இருக்கிறா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உதவி செய்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த, இயேசுவை உயிரோடு எழுப்பின பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் நமக்குள்ளே என்ன காரியங்கள் கிரியை செய்கிறது என்பதை அவர் உணர்த்தி கொண்டே இருப்பார். ஆனால் நம்ம இங்கே அப்போ ஆவியில் நிரம்புகிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், எல்லாம் பேசினாலும் மறைவிடத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்குது. நம்ம அந்நிய பாஷை பேசும்பொழுது பிசாசு என்ன பண்ணிடுது, நமக்குள்ளாரையே இருதயத்துக்குள்ளார போய் ஒரு மூலையில் போய் ஒண்டிக்குது. சமயம் வரும்பொழுது அது என்ன பண்ணுது, மேலே நம்மளை பாவம் செய்ய வச்சுட்டு கொஞ்சம் மனஸ்தாபப்பட்டவொடனே திருப்பியும் போய் ஒளிஞ்சிக்குது. இப்படி தான் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய தேசம், நம்முடைய சபை, நம்முடைய குடும்பம் இப்படி தான் தீட்டுப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? நமக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லையா? என் அங்கலாய்ப்பை கேட்டு பார்த்து உதவி செய்வதற்கு ஒருத்தர் இல்லையா? நான் இவ்வளோ நாள் கத்தி கதறி உபவாசம் பண்ணி ஜெபம்லாம் பண்ணுறேனே, என் ஜெபத்துக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லையா? நிச்சயமாக இருக்கிறாரு. அவர் தான் தேற்றரவாளனாகிய கர்த்தர். அப்போ இந்த நாளில் நமக்கு என்ன குறைவு இருக்குதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இவனை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை உங்களுக்குள்ளாரையே இருக்குது, மறைஞ்சிருக்குது.
அந்த மறைஞ்சிருக்கிற தீமையான காரியம் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியல. அதனுடைய பெயர் உங்களுக்கு தெரியல. கோபத்தின் ஆவியாக இருக்கலாம், எரிச்சலின் ஆவியாக இருக்கலாம், கசப்பின் ஆவியாக இருக்கலாம், குழப்பத்தின் ஆவியாக இருக்கலாம், பயத்தின் ஆவியாக இருக்கலாம். நிறைய ஆவிகள் இருக்கிறது. இது எல்லாமே தங்கக்கூடிய ஒரு இடம் நம்முடைய இருதயத்துக்குள்ள, நம்முடைய சரீரத்துக்குள்ள குறிப்பிட்ட பகுதிகளை அது பிடித்து வைத்து கொள்கிறது. இது முக்கியமாக பிடித்து வைத்து கொள்ளக்கூடிய இடம் எது தெரியுங்களா? நம்முடைய இருதயமும் நம்முடைய நாவும் தான். இது உள்ள வரத்துக்கு காரணமாக இருக்கிற நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அவயவங்கள், கண், காது, வாய், கை, கால், இது எல்லாமே அது சொல்கிற இடத்துக்கு நம்ம போகிறோம். அதை பார்க்க சொல்கிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். செல்ஃபோனை எடுத்துட்டா நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணிகிட்டே இருக்கிறோன்னா, இந்த செய்தியை கேட்குறோமோ இல்லையோ, ரீல்ஸு, ஷார்ட்ஸு, இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது நம்முடைய நேரம் போகிறதே தெரியறதே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஜெபத்தில் உட்காந்த மாத்திரம் நம்முடைய நேரம், நிறைய நேரம் ரொம்ப பொழுது போன மாதிரி, ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. பில்லி சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை ஜெபம், இங்கே வந்தவங்க கொஞ்சம் பேர் ஜெபம் பண்ணாங்க. சரி, ஆன்லைனில் பார்ப்பாங்கன்னு சொன்னால் மொத்தம் 24 பேர் என்னமோ பார்த்துருக்காங்க. அதில் முழுசுமாக பார்த்தது வந்து 3 பேர், 4 பேரை தான் பார்த்துருக்காங்க. அப்போ உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நீங்களும் இணைந்து ஜெபித்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுப்பார். அவங்க ஜெபம் பண்ணுறாங்க, நாங்கள் கொஞ்சம் நேரம் தூங்குறோம் அப்படின்ட்டு இயேசுவினுடைய சீடர்கள் கெத்செமனே தோட்டத்தில் அவர் மிகுந்த பாரத்தோடு அவருக்கு நடக்க இருக்கிறதான கொடுமையை நினச்சி அவர் தூங்காமல் அவருடைய ரத்த துளிகள் வேர்வையில் கீழே விழுதான். அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தால் 12 பேரில் 3 பேரை செலக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்களும் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவங்களும் தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி தான் இங்கே சபையில் நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறதான நேரத்தில் இயேசுவை குறித்து ஒரு யோசனை இல்லாமல், அவருடைய பாடுகளை நினச்சி அவருக்கு பயம், கலக்கம், இது எப்படி தாங்க, ஏன்னா அவர் மானுஷிகமாக இருக்கிறார், இது எப்படி என்னால் தாங்க முடியும்? ஆண்டவர் ஜெபம் பண்ணுறார், பிதாவே உங்களுடைய சித்தத்தின்படி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அந்த மாதிரி பாடுகள் ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா? இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா? எதுவுமே இல்லையே. அப்போ நமக்கு ஏன் நம்முடைய குடும்பத்தை குறித்து நமக்கு ஒரு யோசனை இல்லாமல் இருக்கிறோம்? நம்முடைய குடும்பத்தின் மேலே பிசாசினாலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அரண்கள் இருக்கிறது. அந்த அரண்லேருந்து தான் நம்ம ஜெபிக்கும் பொழுது நமக்கு வந்து பேசுது, இன்றைக்கி காலையிலேருந்து எவ்வளோ நேரம் ஓடணும், எவ்வளோ நேரம் வேலை செஞ்ச, இப்போ அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, சரி அவங்க தான் பண்ணட்டும், நீ கொஞ்சம் நேரம் தூங்க அப்படின்னு அந்த இருதயத்தில் ஒரு யோசனை வரும். அந்த யோசனையை கேட்டவொன்னே நமக்கும் அப்படியே கண்ணுக்கு இருக்கிறணும், ஆமாம் நான் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நம்மளும் என்ன பண்ணிடுறோம், பயந்து போயிடுறோம். அப்போ நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற அரண்கள் எப்படி உடையும்? நீங்களும் ஜெபம் பண்ணணும் இல்லை, இணைந்து ஜெபம் பண்ணணும் இல்லை. இயேசுவுக்கே இணைந்து ஜெபம் பண்ணணும்னு 3 பேரை கூட்டிகிட்டு போனார். ஆனால் அந்த 3 பேருமே தூங்கிட்டாங்க. இப்போ சபையில் சொல்கிறோம் எல்லாம் இணைஞ்சு ஜெபம் பண்ணலான்னு சொல்லி, எல்லா விசுவாசிகளுக்குள்ளாரையுமே அந்த ஒரு மனம், ஒற்றுமை அதெல்லாம் இல்லை. இதெல்லாம் மறைஞ்சிருக்குது உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே. ஆனால் தான் பவுல் சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். இயேசு கிறிஸ்து செய்த ஜெபங்கள் இருக்குது, பவுல் செய்த ஜெபங்கள் இருக்குது, அப்போஸ்தலர்களுடைய ஜெபம் இருக்குது. அதில் இந்த பவுல் செஞ்ச ஜெபம் நிறையா ஜெபம் இருக்குது. அதில் ஒரு ஜெபந்தான் அவர் நமக்காக ஜெபிக்கிறாரு. என்ன ஜெபம் பண்ணுறாரு? பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும்படியாக அவர் என்ன பண்ணுறாரு? வேண்டிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தப்போ நமக்காக வேண்டிக் கொண்டிருந்தவர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? பரலோகத்தில் இரவும் பகலும் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். பிதாவினுடைய வலது பார்சத்தில் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்போ இயேசுவே பரிந்து பேசி ஜெபிக்கும் பொழுது
நம்முடைய வேலை வெட்டி குடும்பம் கவலை, அதற்காக தான் அவர் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு கிருபையை தாங்க ஆண்டவரேன்னு. ஆனால் அந்த கிருபையை நம்மளால் உணர முடியல. கண் அடைக்கப்பட்டிருக்கிறது. கண் திறக்கப்பட வேண்டும். அதுதான் இப்போது நம்முடைய பிரதானமான ஜெபமாக இருக்க வேண்டும். நம்முடைய பட்டணத்தில் காணப்படுகிறதான அந்த ஆவிகளை குறித்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக நம்ம வாசிக்கலாம் பாருங்கள். அதற்காக பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரலும் நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கோங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரலும் நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாம் எடுத்துட்டிங்களா? ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கு வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இப்போது இதில் நமக்கு எந்த வசனம் எந்த வரம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் வாசிட்டோம் இல்லைங்களா? அந்த ஆவியினாலே விசுவாசம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்க வரோம். 10வது வசனம், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தி, வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறது, வேறொருவனுக்கு ஆவியை பகுத்தறிகிறது, வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுறது, வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுறது. இந்த ஆவியெல்லாம் ஒரே ஆவியானவரால் நமக்கு நடத்தப்படுகிறது. இப்போ இதில் எந்த ஆவி நமக்கு பிரதானமாக தேவை என்று நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் வாசித்தீங்க இல்லைங்களா? இப்போ இதில் எது நமக்கு தேவையாக இருக்கிறது? உங்களுக்குள்ளேருந்து கிரியை செய்கிற அந்த தீமையின் ஆவியை கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு பிரதானமான தேவை எது தெரியுங்களா? என்ன சொல்கிறீங்க? ஆவியை பகுத்தறிதல், டிசைனிங் ஸ்பிரிட்டு தான். ஒருத்தர் வந்து நம்மளோட பேசும் பொழுது ஆவியானவர் நமக்கிட்ட அதை சொல்லுவார். இது இந்த காரியத்துக்காக தான் வந்திருக்காங்க. ஒருவேளை அவங்க மாற்றி சொல்லலாம். ஒரு இடத்துல ஒரு ஊழியக்காரர்கிட்ட ஒரு அம்மா வந்து ஜெபம் பண்ணுறதுக்கு வந்தாங்க. ஜெபம் பண்ணுறதுக்கு வந்துட்டு, எங்கள் வீட்டுக்காரரு ரொம்ப போட்டு என்னை அடிக்கிறாரு, வீட்லேயே இருக்கிறதுக்கே பிடிக்கல, பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்களேன்னு நான் இருந்துகிட்டு இருக்கிறேன், என்னால் இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது ஆவியானவர் சொல்கிறாங்க, அவங்களுக்கு பின்னாடி கிரியை செய்கிற ஆவியை நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னாரான். பார்த்தா இவங்களுக்கு பின்னாடி ஒரு பலவான் ஒருத்தன் இருக்கிறான். இந்த அம்மாவுக்கு பின்னாடி ஒரு பலவான் ஒருத்தன் இருக்கிறான். அப்போ இந்த ஊழியக்காரர் கேட்டாரான், உங்களுடைய கனவு வாழ்க்கை விதமாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. உங்களுடைய கனவில் அடிக்கடி ஒருத்தர் வராரு, அவரை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டவுடனே அந்த அம்மா ஆள ஆரம்பிச்சிட்டாங்களாம். என் கனவுல பெரிய போராட்டமே இருக்குது ஐயா, என்னால் தூங்கவே முடியல. அதுதான் பலவான். மத்தேயு 13:25 மனுஷரை நித்திரை செய்யும் பொழுது ஜனங்களுடைய நித்திரையில் கனவுல வந்து களை செடியை விதைக்கிறவன் இவன் தான். இது நிறைய குடும்பங்களுக்குள்ள இது இருக்குது. அப்போ இதை பகுத்தறியக்கூடிய அந்த வரம் இல்லைன்னா நம்மளால் இதிலேருந்து வெளியே வரவே முடியாது. கனவுல நிறைய காரியங்கள் இருக்குது. கனவை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது யோபுவின் புஸ்தகத்தில்
33ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 662வது பக்கத்தில் இருக்குது. வாசிக்கலாமா? கனநித்திரை மனுஷர் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கையில் அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷனுடைய பெருமை அடங்கவும் செய்கிறார். அப்போ ராக்காலத்தில் பகலில் பார்க்கறது தரிசனம். இப்போது தூங்காமல் அப்படி இருக்கும் பொழுது சில காரியங்களை சிலர் பார்ப்பாங்க. இது பகலில் பார்க்குற தரிசனம். இல்லைன்னா ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது சில காரியத்தை ஆண்டவர் அப்படியே காமிப்பார். உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு அந்த வரம் இருக்குதுன்னு தெரியல. ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு மனிதரை குறித்து அப்படியே ஒரு படம் மாதிரி அப்படியே முன்னாடி ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியே அப்படியே கர்த்தர் காமிப்பார். இது பகலில் ஜெபம் பண்ணுறப்போ வர தரிசனம். அதே நேரத்தில் நம்ம ராத்திரியில் தூங்குகிறோம் பாருங்க, அப்போ ஒரு தரிசனம் வருது. அது தரிசனம் இல்லை, அது என்னன்னா சொப்பனம்ன்ற பெயரில் நமக்கு கர்த்தர் காண்பிக்கிறார். நிறைய பேர் அதனுடைய அர்த்தத்தை புரிகிறதே இல்லை, என்னமோ பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லி. அது என்ன பண்ணுறாரு பாருங்க, தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போடுகிறார். அவர் என்ன செய்யணும்னு திட்டம் வச்சிருக்கிறாரோ அந்த நன்மைகளையும் கர்த்தர் காண்பிக்கிறாரு. எதிராளி பிசாசு என்ன பண்ணுறான், நமக்கு எதிராக சில தீமையான காரியங்களை திட்டம் பண்ணி கொண்டிருக்கிறான். அது என்ன பண்ணுறாரு ஆண்டவர், அதை அவருக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போடுகிறார். சிலவங்க நைட்டில் பார்க்குற கனவு ஒரு நாளோ ஒரு வாரத்திலேயோ ஒரு மாதத்துலேயோ ஒரு வருஷத்துக்கு அப்புறமா சில காரியங்கள் சில ஆபத்து நடக்கும். அப்போ இவங்க நினைப்பாங்க, இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, எங்கேயோ நடந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க அப்போ தான் யோசிப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கா? என்றைக்கோ ஒரு பார்த்ததானே ஒரு தீமை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு அப்பயே என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு முத்திரை போட்டு ஒரு காரியத்தை உனக்கு இந்த மாதிரி பிசாசு தீர்மானித்திருக்கிறான்பா, நீ என் சமூகத்தில் எழுந்து ஜெபம் பண்ணு, அதை நீ சாதாரணமாக நினச்சிடாத அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை போட்டிருக்கிறாரு. ஆனால் மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷனுடைய பெருமையை அடங்கவும் செய்கிறாரு. தீமையை விட்டு விலகும்படியாக, நமக்குள்ள இருக்கிற பெருமையை அடக்கும்படியாக கர்த்தர் சில நேரங்களில் சில தரிசனங்களை கர்த்தர் கொடுக்குறார். ஆனால் நம்ம அதை பார்த்துட்டு என்னமோ ஏதோ நடக்குது, எங்கேயோ நடக்குது, எங்கள் சொந்தக்காரங்களுக்கு நடக்குது. சில நேரத்தில் இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, முகத்தை மாற்றி காண்பிப்பான். உங்களுக்கு வர இருக்கக்கூடிய அந்த ஆபத்தை உங்களுடைய சொந்தக்காரங்க ஒருத்தருக்கு நடக்கிற மாதிரி காண்பிப்பான். இல்லைன்னா உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு நடக்கிற மாதிரி காண்பிப்பான். நம்ம உடனே அதை எழுந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஜெபம் பண்ணணும். நிறைய பேர்த்துக்கு இந்த ஜெபம் பண்ணுறது தெரிஞ்ச உடனே இப்போ என்ன பண்ணுறான் பிசாசு, அந்த கனவை பார்த்துட்டு காலையில் எழுந்த உடனே அப்படியே மறக்க வச்சிடறான். ஆனால் வந்த கனவு ஒரு இடத்துல அப்படியே ரெக்கார்டாகி இருக்குது, நம்முடைய இருதயத்தில் தான் ரெக்கார்ட் ஆகலை. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, கனவு பார்த்தா உடனே எழுந்து அந்த நேரத்துக்கே எழுந்து இப்படி ஒரு கனவு கண்டேன்னு சொல்லி டேட்டு போட்டு டைம் போட்டு எழுதி வச்சுக்கோங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்போ நிச்சயமாக அதுலேருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார். இது ஏதோ சாதாரணமாக எல்லாத்துக்கும் நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம். கர்த்தர் அதற்காக தான் பரிசுத்த ஆவியை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். பகுத்தறியக்கூடிய வரத்தை தேவன் நமக்கு கொடுக்குறார். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தார்னா நிச்சயமாக பகுத்தறியக்கூடிய வரத்தையும் கர்த்தர் கொடுத்துருக்கார். இதுக்காக எங்கேயோ வரம் பெற்ற தேவ ஊழியக்காரர்கள் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட போய் கேட்க வேண்டும், ஊழியக்காரர்கிட்ட போய் கேட்கலாம். ஆனால் முதலாவது உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அவர் எங்கே போனார்? இதை வைத்துக்கொண்டு சிலவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா தங்களுடைய காரியத்தை ரொம்ப பெருமையாக பேசிகிட்டே இருக்கிறாங்க, அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. சரி, அது அவங்களுடைய காரியம். உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் அவங்க அந்த குறிப்பிட்ட ஊழியக்காரர்களுக்குள்ளாரையும் இருக்கிறார்.
அப்போ உங்களுக்கு வெளிப்படுத்தினதான அந்த தரிசனத்திற்குரிய காரியத்தை நீங்கள் கர்த்தரிடத்துல கேட்கணும். நம்ம கேட்குறதே இல்லை. அவசரமாக போய் யார்ட்டையாச்சும் ஒன்று சொல்லி அவங்க வேறு ஏதாவது ஒரு அர்த்தத்தை சொல்லி அது மாதிரி நம்மளை திசை திருப்பறதுக்கு என்று பிசாசு என்ன பண்ணுறான்னா சில ஏஜென்ட்டுகளை நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் அவன் அனுமதித்து கொண்டே இருக்கிறான். இது மாறலைன்னா நம்முடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமுமே இருக்காது. கடந்த நாட்களில் கூட அருமையான ஒரு சகோதரர் அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தருக்காக அவர் சொல்லிகிட்டே இருந்தார். அந்த கனவில் ரியல் லைஃப்பில் நடக்கிற மாதிரியே இருக்குதான். திருமணமாகாத அந்த சகோதரருடைய வாழ்க்கையில் திருமணமானது போல் அவர் ஒரு காலத்தில் ஒரு பொண்ணை நேசித்து லவ் பண்ணியிருக்கிறார். அந்த பொண்ணு ஒரு விபத்தில் இறந்து போயிட்டாங்க. இப்போது இவர் கூட்டிகிட்டு வந்துடலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தாராம். ஒரு 2 நாளில் அந்த பொண்ணு 2 நாளையே எப்பயோ அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு. இப்போது இவருக்கு அதுலேருந்து தூக்கத்தில் இல்லை, நிறைய நேரத்துலையே இவரோட அந்த பொண்ணு பேசுதான். எப்படி ஒரு கல்யாணம் பண்ண புருஷன் பொண்டாட்டி பேசிக்குவாங்க. வாகனத்தில் போனால் வாகனத்துக்கு பின்னாடி வண்டியில் 2 வீலரில் ஏறி உக்காந்துட்டு அதுவும் பேசிக்கிட்டே வருதான். காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணுறான், டீ போட்டு கொண்டாந்து கொடுக்குதான். இதெல்லாம் உங்களுக்கு கேட்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல. நம்முடைய சபையில் இருக்கிற ஒருத்தருடைய நண்பருக்கு தான் அப்படி வந்திருக்கு. அப்போ இதெல்லாம் ரியல் லைஃப்பில் என்ன நடக்குதோ இதுதான் ஆவி மண்டலத்திலையும் நடந்துகிட்டே இருக்குது. 2 உலகம் இருக்குது. கண்ணினால் பார்க்கறதான ஒரு உலகம், நம்முடைய ஆவி மண்டலத்தில் இருக்கிறதான ஒரு உலகம். நீங்கள் சாதாரணமாக பார்க்குற உலகத்தில் என்னென்ன காரியம்லாம் நடக்குதோ இதே காரியங்கள் ஆவியின் மண்டலத்திலும் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ அந்த சகோதரருக்கு ஆவி மண்டலத்தில் ஒரு மனைவி ஒருத்தி இருக்கிறார். ஆவிக்குரிய ஒரு மனைவி இருக்கிறார். அப்போது அந்த சகோதரனுக்கு அதுலேருந்து விடுதலை பெறத்துக்கு வெளியே வரத்துக்கு அவருக்கு வழி தெரியல. அப்போ அந்த சகோதரனுக்காக ஜெபிக்க முடியாது நான் சொன்னேன். நான் ரொம்ப சாதாரணமான ஜெபமாக இருக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலையில் அந்த சகோதரன் இருக்கிறார். இப்போது அந்த லவ் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு செத்து போயிட்டா பார்த்தீங்களா. அதை சாகடிச்சது எதுனா இந்த சகோதரனுக்குள்ளே இருக்கிறதான ஆவிக்குரிய ஒரு மனைவி. அவள் என்ன சொல்லுவா, நான் தான் ஏற்கனவே இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே, நீ எதுக்கு இவனை கல்யாணம் பண்ணிக்கணும் விரும்புகிற, அதனால் நான் உன்னை என்ன பண்ணுவேன், உன்னை முடிச்சு கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிடெண்ட்டில் அடிச்சு போட்டுருச்சு. இப்போ இது அந்த சகோதரனுக்கு தெரியாது, சொன்னாலும் புரியாது. கண்கள் இருந்தாலும் காண முடியாதபடிக்கு, காதுகள் இருந்தாலும் கேட்க முடியாதபடிக்கு ஆவிக்குரிய கண்களும் காதுகளும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் அடைபட்டு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலுமே ஆவிக்குரிய கண்களும் காதுகளும் திறக்கப்படும்படியாக நம்ம ஜெபிக்கணும். கர்த்தர் நம்மளோட பேசிக்கிட்டே இருக்கிறார். இப்போ இந்த செய்தியின் மூலமாகவும் தேவன் நம்மளோட பேசிக்கிட்டே இருக்கிறார். நிறைய பேருக்கு ஆண்டவர் உணர்வுகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் இதிலேருந்து வெளியே வரணும். சிலருக்கு இந்த கனவு அப்படி ரொம்ப இன்பமாக தெரியும். அவங்க ஒரு நாள் தனிமையாகவே இருக்க முடியாது. ஏன்னா கூடவே ஒரு அஸ்தாவி இருக்குதே, அது என்ன பண்ணுது, சாதாரணமாக ஒரு மனுஷியை போல் அந்த குறிப்பிட்ட சகோதரனோட பேசிகிட்டே இருக்குது. பாருங்கள், 2 வீலரில் போனாலும் அது பின்னாடி உட்காந்து பேசிகிட்டே போதும். நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ரோட்டில் போகும்பொழுது அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே போவாங்க. இது ஆரம்பத்தில் ஒரு சின்ன ஒரு சாதாரணமான காரியமாக இருக்கும். ஆனால் இவர் ரொம்ப இன்டிமேட்டாக பேசி பழகி போய்கிட்டே இருப்பார். அப்போ பார்க்குறவங்க அந்த மனுஷனுக்கு ஒரு பேர் வைப்பாங்க. என்ன பேர் வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பைத்தியம் பிடிச்சவன் அப்படின்னு. ஆனால் அவருக்கு இருக்கிற பிரச்சனை நமக்கு தெரியல. இதுதான் ஆவியானவர் நம்மளோட பேசுகிறாருங்க. இதே மாதிரி தான் நம்மளோட ஆவியானவர் தொடர்பில் இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். அதனால தான் நம்மளோட பேசுகிறாரு. வசனங்கள் மூலமாக பேசுகிறாரு, பாடல்கள் மூலமாக பேசுகிறாரு, பிரசங்கங்களின் மூலமாக பேசி கொண்டிருக்கிறார். அதை நம்ம அதை யோசிக்கிறதே இல்லை. என்னமோ யாரோ சொல்கிறாங்க அப்படின்னு.
இல்லை. ஆவிகளுடைய தாக்கங்கள் இந்த கடைசி நாட்களில் இன்னும் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. இந்த நாட்களிலே நமக்கு தேவை பகுத்தறியக்கூடிய ஒரு வரம் தேவை. அந்த பகுத்தறியக்கூடிய வரத்திற்காக நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையில் எது மறைந்திருக்குது, எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். கோபம் வந்துருச்சுன்னா உடனே அதை கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு போய் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவரே, எனக்குள்ள கோபமே இல்லைன்னு நினச்சேன், ஆனால் எனக்குள்ளேருந்து இப்படி கோபம் வருது. பொல்லாத கோபத்தின் ஆவியே, நீ எனக்குள்ளேருந்து மறைவிடத்தை விட்டு வெளியே வா. தேவ சமூகத்து அக்கினியால் உன்னை எரித்து போடும்படியாக நான் சொல்லுகிறேன். ஆவியானவரை, நீர் இந்த ஆவியை நீர் இப்பொழுது எரித்து சுட்டரித்து சாம்பலாக்கி போடுவீராக அப்படின்னு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக அதுலேருந்து நமக்கு ஒரு விடுதலையை கத்த தருவார். இதற்காக நமக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு, அந்த நெருக்கம் அதிகமாகி கொண்டே இருக்க வேண்டும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். கர்த்தரோடு இருக்கிற தொடர்பு அதிகமாக வேண்டும். சும்மா அப்படியே போயிட்டே இருந்தால் நிறைய கல்யாணம் ஆனவங்க சொல்லுவாங்க, என் மனைவி என்கிட்ட பேசவே மாட்டேன்றா. மனைவிங்க சொல்லுவாங்க, என் புருஷன் என்கிட்ட பேசவே மாட்டேன்றாரு. வெளியிலேருந்து வரும்பொழுதே செல்ஃபோனை நோண்டிக்கிட்டே வருவார், அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்புறம் டிவி எடுப்பார், டிவியை பார்ப்பார், அதை பார்ப்பார், இதை பார்ப்பார், கொஞ்சம் நேரத்தில் தூங்கிடுவார். அப்போது இந்த சகோதரிக்குள்ளே ஒரு ஏக்கம், எல்லாரும் மாதிரியே தானே என்னுடைய புருஷனை என்கிட்ட பேசணும்னு நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறது தப்பா? நிச்சயமாக தவறே கிடையாது. பின்ன எங்கே தவறு நடக்குது? புருஷனுக்கு பின்புறம் இருந்து செயல்படுகிற ஆவியை நீங்கள் பார்க்காத வரையிலும், அதிலேருந்து மீட்டு கொடுக்கும்படி தேவனிடத்தில் கேட்காத வரையிலும், கணவன் மனைவி இடையில் இருக்கிற அந்த ஐக்கியம் ஒரு நாளும் உறுதியாகாது. அது இன்னும் இருக்க பெருசாக பிரிஞ்சுக்கிட்டே தான் போயிட்டே இருக்கும். ஏன்னா நமக்குள்ள ஒரு மன ஒற்றுமையை கத்த தரணும். இந்த ஒரு மன ஒற்றுமையை ஆவியானவருக்கும் நமக்கும் இடையில் இருக்கணும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கணும். நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் பேசுகிறதே இல்லை. பிள்ளைகளும் பெற்றோர் இடத்துல பேசுகிறதே இல்லை. காலையில் எழுந்தவுடனே அதுக்கு ஏதோ பண்ணி சாப்பாடெலாம் கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்றோம். அது அங்கே நிறைய பேரோட பேசுது, பழகிட்டு வந்துட்டே இருக்குது. அது சாயந்தரம் வந்து சொல்லுவேன், ஏப்பா எனக்கு வேறு வேலை இருக்குது, போ நான் அப்புறமேட்டு வா அப்படின்னு அந்த பிள்ளைங்களை என்ன பண்ணுறதில்ல, பேசுகிறதே இல்லை. அப்போ பிள்ளைங்கக்கிட்ட நம்ம பேசணுங்க. பெற்றோர்களும் பிள்ளைகிட்ட பேசணும், பிள்ளைகளும் பெற்றோரிடத்தில் பேசணும், கணவனும் மனைவியின் இடத்துல பேசணும், மனைவியும் கணவன் இடத்துல பேசணும். நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜெப நேரத்தில் தேவனோடு பேசணும். நிறைய வீட்டில் குடும்ப ஜெபமே இல்லை. அப்போ எப்படி தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும்? தேவன் உங்களுக்கு உணர்த்துகிற காரியங்களை அவர் உணர்த்தும்படியாக அவங்க பக்கத்தில் வந்து நின்றுட்டே இருக்கிறாரு. உங்களோட பேசணும்னு ஆசையோடு இருக்கிறாரு. ஆனால் நமக்கு அந்த ஆசை இல்லையே. நம்முடைய காரியம்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குது? என் புருஷன் பேசுகிறதில்ல, என் மனைவி பேசுகிறதில்ல, என் பிள்ளை ஒன்றும் சொல்கிறதில்ல, என் பெற்றோர் ஒன்றும் கேட்கறதில்ல. இப்படி தான் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே நம்ம நிறைய காரியங்களை, தீமையான காரியங்கள் நம்ம ஆட்கொண்டு இருக்கிறது. அப்போ இதிலிருந்து வெளியே வரணும்னா நமக்கு இந்த நாட்களில் தேவை பகுத்தறியக்கூடிய வரம் தேவையாக இருக்கிறது. ஆவியானவர் நம்ம எல்லாருக்குள்ளாரையுமே இருக்கிறார். எல்லாருக்குள்ளாக இருந்து பேசும்படியாக அவர் விரும்புகிறார். இவங்ககிட்ட மாத்திரம் தான் பேசுவேன், இவங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லி யாரும் நம்ம ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்லவே அல்ல. ஆண்டவரை இவ்வளவு சமீபமாய் பெற்ற ஜனம் நம்மை போல் இந்த பூமியில் வேற யாரும் இல்லைன்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுது. அப்போ ஒரு சில ஊழியக்காரங்க மாத்திரம் கர்த்தர் பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க. என்கிட்ட ஒரு வார்த்தையும் பேச மாட்டேன்றாரு. அவர் ஆயத்தத்தோடு இருக்கிறாரு, அர்ப்பணிப்போடு இருக்கிறாரு. நமக்கு அந்த ஆயத்தம் இல்லை, அர்ப்பணிப்பு இல்லை. குடும்ப வேலையே பெருசாக இருக்குது, கடன் பிரச்சனை பெருசாக இருக்குது, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தடைப்பட்டுக்கிற காரியத்தை நினச்சா எனக்கு தூக்கமே வரலன்றாங்க. தூக்கம் வராத நேரத்தில் நீங்கள் எழுந்து ஜெபம் பண்ணுங்க. ஆனால் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கிற தீமையின் வல்லமை, நன்மை நடக்க முடியாதபடி தடை செய்து கொண்டிருக்கிற இந்த தீமையின் வல்லமை எது? அது எனக்கு காண்பீங்க ஆண்டவர், அதை எங்களை விட்டு வெளியேற்றுங்கன்னு சொல்லி இவங்க ஜெபம் பண்ணலாம்ல.
இவங்க தூக்கம் வராமல் இவங்க கண்டதையும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் தூக்கம் வராததுனால செல்ஃபோனை எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் டிவி போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உலக செய்தி அது இது அந்த உரையாடலாம் கேட்டு நமக்கு என்ன வருது? நிறைய வீடுகளில் பார்த்திங்கன்னா அந்த அதுக்குன்னு இந்த பட்டிமன்றம் மாதிரி வச்சுருப்பாங்க. இவங்க பண்ணது தப்பா ரைட்டா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்பார். அதுக்கு ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லிகிட்டே இருப்பாங்க. விவாதம் மேடை. இவங்க அதை வச்சு போடு குத்து அப்படின்னு இவங்க இங்கே இருந்துக்கிட்டே அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இங்கே மனைவி ஒருத்தி பேசிகிட்டு இருக்கிறா, கணவன் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறார், அவருக்கு ஒன்றும் போய் ரெஸ்பாண்ட் பண்ணுறதே இல்லை. அதில் தான் நம்முடைய நாட்டம் போயிட்டே இருக்குது. இன்றைக்கி சோசியல் மீடியா வந்ததுனால குடும்பங்கள் தேசங்கள் பாலாகி போய்கூடே கிடக்கிறது. அந்த சோசியல் மீடியாவில் நல்ல காரியமும் வரதில்லை, தீமையான காரியங்கள். ஒரு கருத்து கணிப்பில் பார்த்தேன், அமெரிக்காவில் ஒரு பையன் 15 வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே எத்தனையோ லட்சமான கொலைகளை அந்த பையன் பார்க்குறானா சோஷியல் மீடியாவில். எத்தனையோ பேர் சின்ன வயசுலேயே கற்பழிக்கப்பட்டுடுறாங்க. இப்போ கூட சமீபத்தில் ஏதோ வட இந்தியாவில் ஏதோ ஒரு ஸ்டேட்டில் நினைக்கிறேன், நிறைய பேர் எய்ட்ஸில் சின்ன பசங்க பாதிக்கப்பட்டு நிறைய பிள்ளைங்க செத்து போயிருக்காங்கன்னு எனக்கு சரியாக தெரியல எந்த இடம்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. காரணம் என்ன? அவங்க கையில் வைத்துட்ருக்கிற அந்த செல்ஃபோன், அதை பார்ப்பதினாலே, அதில் வர தீமையான காரியங்களை பார்ப்பதினாலே இவங்களுக்குள்ள ஒரு காரியம், அந்த யோசனை, கொலை பண்ணுறது எப்படி, கற்பழிப்பது எப்படி, திருடுவது எப்படி, நல்ல காரியம்லாம் சொல்கிறதே கிடையாது. ஏன்னா நிறைய இடத்துல வேதத்தை கிழிச்சு போட்டிருக்கிறாங்க, நெருப்பு வச்சுருக்கிறாங்க. அந்த வசனங்களின் மூலமாக தான் இன்றைக்கு தேசத்தில் காணப்படுகிற சீர்கேடான நிலைமைகளை மாற்றும்படியாக ஆவியானவரால் எழுதப்பட்டு கொடுக்கப்பட்ட அந்த வேதத்தை நிறைய காரியங்கள் இன்றைக்கி தடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு காலத்தில் அமெரிக்கா தேசம் கிறிஸ்தவ தேசமாக இருந்தது. இன்றைக்கு நிறைய அந்த ஸ்கூல்லலாம் என்ன பண்ணுறாங்களா, பைபிள் கொடுக்கறதுக்கு தடை பண்ணப்பட்டிருக்கிறது. ஸ்கூலில் ஜெப நேரம் என்று சொல்லி முன்னாடி இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் இல்லை. இந்தியாவில் கூட கிறிஸ்தவ ஸ்கூல்களில் அந்த மாரல் சயின்ஸாக என்னது அப்படி ஒரு 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 வகுப்பு இருக்கும். அதை எடுத்துகிட்டு அதெல்லாம் மத மாற்றம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதை எடுக்கிறாங்க. நல்ல காரியத்தை தான் சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ பிசாசு என்ன பண்ணுறான், கொஞ்சம் கொஞ்சமாக தந்திரமாக அங்கே இருக்கிற நல்ல காரியங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருக்கிறான். இதெல்லாம் மாறணும்னா நீங்களும் நானும் ஜெபிக்கணும். ஜெபிக்கணும்னா நம்மளை சுற்றி பிசாசினால் போடப்பட்டிருக்கிற அரண்கள் எல்லாம் உடைக்கப்பட்டால் ஒழிய நம்ம தேசத்தில் இந்த நன்மையை காணவே முடியாது. இன்னும் மோசமான சூழ்நிலைகளுக்குள்ள தான் போகும். நம்ம உட்காந்து பேசிகிட்டே இருக்கிறோம், எங்கள் காலத்தில் இருந்த மாதிரி இல்லை. தாத்தா சொல்லுவார், எங்கள் காலத்தில் இருந்த மாதிரி இல்லை, இப்போ இன்னும் ரொம்ப மோசமாகி போயிடுச்சு. வாஸ்தவம் தான். இந்த நாட்களில் வாலிப பிள்ளைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு இருக்கிற தாக்கம் எங்கள் நாட்களில், நாங்கள் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ எங்கள் வாலிப நாட்களில் அவ்வளோ தாக்கங்கள் இல்லவே இல்லைங்க. அதுலேருந்தெல்லாம் கர்த்தர் எங்களை தயவாக காத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைங்களுடைய நிலைமை இருக்கு பாருங்க, ரொம்ப கொடூரமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. ஆனால் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லதாக இருக்கணும்னா நீங்கள் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த ஜெபத்தை, அந்த ஜெபத்தில் ஒரு உடன்படிக்கை பண்ணி ஜெபிக்க வேண்டும். கடந்த நாட்டில் ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரருடைய அந்த வீடியோவை நாங்கள் பார்த்துட்ருக்குறோம், ஃபேமிலியாக பார்த்துட்ருக்குறோம். ஒரு சிலருக்கு நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறோம். அது இங்கிலீஷில் தான் இருக்குது. அது உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு அனுப்புவோம். அது ஒரு 3 மணி நேரம் வரும் ஒரு வீடியோ. நிறைய காரியங்கள், அதாவது ஒரு காலத்தில் அவர் அந்த சாத்தானுடைய ராஜ்யத்தினுடைய ஹை ப்ரீஸ்டாக இருந்தார். அவர் ஒரு பெரிய கான்டினென்ட்டுக்கு, ஒரு பெரிய கண்டத்திற்கு அவர் தான் சீஃபாக இருந்தவர். அவரை ஆண்டவர் சந்தித்து ரட்சித்து அவருடைய காரியங்களெல்லாம் கேட்டோம்னா அது நம்மளால் நம்பவே முடியல. அப்படியேப்பட்டதான காரியங்களெல்லாம் இருக்குது அதில். அப்போது நாங்களும் அப்படி முயற்சி பண்ணுறோம், இன்னும் செய்யலை. நாங்கள் குடும்பமாக முதலாவது
ஒரு உடன்படிக்கை ஜெபம் என்று சொல்லி ஒன்று பண்ணணும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். இப்படி ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்டதான கூட்டத்தார் எல்லாரும் சகோதரிகள், ஒரே ஒரு பாஸ்டர், அவர் ரொம்ப இளமையானவர். இந்த சகோதரிகள்லாம் கொஞ்சம் வயசானவங்க. இவங்க ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி 78 நாளா 80 நாளா 90 நாள் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க. அந்த உடன்படிக்கையில் எப்படின்னா, இப்போ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு 5 நாள் கழித்து நானும் வரேனே அப்படின்னு யாரையும் சேர்க்கக்கூடாது. முதல் நாள் நீங்கள் 4 பேர்னால் நீங்கள் 4 பேர் தான், புதுசாக யாரையுமே சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி இப்போ 6லேருந்து 9 அப்படின்னு நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா, தலையே போனாலும் அந்த 6லேருந்து 9 நீங்கள் அந்த இடத்துல வந்து ஜெபிக்கணும். இது கொஞ்சம் கடினமான காரியம் இல்லைங்களா? திடீர்னு நமக்கு வேலை வந்துடும், குடும்ப சூழ்நிலை மாறும். ஆனால் உங்களுக்கு எந்த நேரம் ஒத்து வருதோ அந்த நேரத்தை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். எங்களுக்குள்ளாரையும் நாங்களும் யோசிச்சுட்டே இருக்கிறோம் எந்த நேரம் செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. அப்போது எனக்கு தெரிஞ்சிச்சு, விடிகாத்தால் ஒரு 3 மணியிலிருந்து ஒரு 6 மணி வரலும் நம்ம ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யணும், அதற்காக நீங்களும் ஜெபித்து கொள்ளுங்கள். நாங்கள் அப்படி ஒரு உடன்படிக்கை பண்ணி குடும்பமாக ஜெபிக்கணும்னு யோசித்துருக்குறோம். குடும்பமாக ஜெபிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு குழுவாக ஜெபம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் எல்லாரையும் இல்லை, ஆண்டவர் உங்களை யாரோட பேசி உங்களை அதுக்கு ஏவுதல் கொடுக்குறாரோ நீங்களும் முதலாவது நாங்கள் பண்ணிக்கிறோம், நீங்களும் உங்கள் இடத்துல பண்ணுங்கள். ஒருவேளை கணவன் மனைவியாக இருந்தால் கணவன் மனைவியாக இணைந்து நீங்கள் அப்படி ஒரு உடன்படிக்கை பண்ணுங்கள். ஆண்டவரே, நாங்கள் இப்படி இந்த நேரத்தில் இத்தனை மணி வரலும் நாங்கள் 2 பேரும் ஜெபிப்போம். சும்மா போனவங்க வந்தவங்க போகிறவங்க வரவங்க எல்லாத்தையும் அதில் சேர்த்திக்கக்கூடாது, ஒரு மனம் இல்லாமல் போயிடும். இப்படி இவங்க ஜெபித்து கொண்டிருந்த பொழுது அது முடிகிறதுக்கு இன்னும் 2 நாள். அப்போது அந்த மேலேருந்து பிசாசுடைய தலைமையகத்திலிருந்து அந்த கூட்டம், அவங்க ஒரு 500-600 பேர் கூடி எப்பயுமே பேசுவாங்க, கவுன்சிலிங் பண்ணுவாங்க. அப்போது அதில் ஒரு மனுஷன் அந்த ஹோல் கான்டினென்ட்டுக்கு ஹெட்டாக இருக்கிறார் பார்த்தீங்களா, அவர் தலைமையில் நடக்கும் பொழுது அப்போ அந்த பிசாசு இவர் கையில் கொடுக்குறான், நீ போய் அதை பார்க்கணும், அந்த ஜெபத்தை நீ போய் எப்படியாச்சுக்கும் தடுக்கணும். இன்னும் 2 நாள் தான். 2 நாள் பண்ணிட்டாங்கன்னா 70 வருஷத்துக்கு அங்கே வருகிறதான அந்த எழுப்புதலை யாராலையும் தடை பண்ண முடியாது. ஆனால் நீ போய் அவங்கக்கிட்ட சண்டை போடக்கூடாது, அவங்க போட்டு விவாதம் பண்ணக்கூடாது. மற்றபடி என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ அவங்கள அந்த ஜெபத்தை தடுத்துடணும் அப்படின்னு சொல்லி, அங்கே 20 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 20 பேருடைய 10-15 தலைமுறையினுடைய லிஸ்ட்டு ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் அப்படியே ஒரு பெரிய புஸ்தகமாக பைண்ட் பண்ணி இவங்க கையில் கொடுத்துட்டாங்க. இதை படித்து அவங்க வாழ்க்கையுள்ள எப்படி நுழையிறதுன்னு பார் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த நடத்தி கொண்டிருக்கிற ஊழியக்காரருக்கு அவருக்கு கொஞ்சம் பண பிரச்சனை. அவர் மகளுக்கு வேற ஏதோ தோல் வியாதி வந்துடுச்சு, பண நெருக்கடியில் இருக்கிறார். இப்போ அவருக்கு பணம் தேவை. அதனால் ஒரு சகோதரி ஒருத்தர் போகிறாங்க, அவங்க இதிலேருந்து பிசாசுண்டி இதிலேருந்து போய், பாஸ்டர் உங்களுக்காக நான் ஜாப் பண்ணிக்கிட்டு இருந்தேன், உங்களுக்கு பண தேவை இருக்குதுன்னு நான் எனக்கு தெரியுது, அதனால் இதாங்க இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு அதிக பண தேவை இருக்குதுங்களா, அதனால் அந்த பணத்தை என்ன பண்ணிட்டார், இவர் வாங்கிட்டார். அப்புறம் உள்ளே பூந்து இந்த அம்மா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழகி இந்த கூடுற நேரத்தில் வந்து பேசிகிட்டே இருக்குது. அப்போ அங்கே இருக்கிற ஒரு சகோதரி அவங்க தான் சீனியர் அந்த இடத்துல, அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் வராமலாம் இருக்குமா. அவங்க சொல்கிறாங்க அந்த பாஸ்டர்கிட்ட, ஐயா இந்த அம்மாவை கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக டீல் பண்ணணும் அப்படின்னு. அப்போது அந்த சகோதரி ஒருத்தர் பேசிகிட்டு இந்த அம்மாவை பார்த்து பேசும்பொழுது புதுசாக வந்த அம்மா, நீங்கள் என்ன அந்த ஃபேமிலியெல்லாம் தெரியுமா, அவங்க ஃபேமிலியெல்லாம் என்ன உங்கள் அம்மா மாதிரி அவனுக்கு கோபம் வருதே அப்படின்றாங்க. இவங்க அம்மாவுக்கும் இவங்களுக்கும் இடையில் ஒரு கசப்பு, ஒரு மன்னிக்க முடியாத ஒரு சுபாவம் இவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அதை அவங்க அறிக்கை செய்யலை, இந்த ஜெபத்தில் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ உங்கள் அம்மா மாதிரியே உங்களுக்கு கோபம் வருதுன்னு சொன்ன உடனே இவங்களுக்குள்ள திடீர்னு கோபம் வந்துருச்சு. நீ அப்படி சொல்லலாம் அப்படின்ன உடனே அந்த இடத்துல அவங்களுக்குள்ள ஐக்கியம் உடஞ்சி போச்சு.
அந்த ஜெபம் தடைப்பட்டு போயிடுச்சு. அப்போ பாருங்கள், பிசாசு நம்முடைய குடும்பத்தை ஜெபிக்க முடியாதபடிக்கு எந்த விதத்திலேயாவது தடை பண்ணலான்னு சொல்லி, உங்கள் குடும்பத்தில் யார் மூலமாவது அந்த தடையை உண்டு பண்ணலான்னு சொல்லி, உங்களோட வேலை செய்கிறவங்க, உங்களோட பழகிறவங்க, உங்களுடைய பிள்ளைகள் யார் மூலமாவது அவன் உள்ள நுழைஞ்சிடுவான். அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுடைய குடும்பத்தை சுற்றி பிசாசினால் போடப்பட்டிருக்கிற அரண்கள் எல்லாம் உடைக்கப்படும்படியாக சொல்லி ஜெபிங்க. இந்த பகுத்தறியக்கூடிய வரத்தை நீங்கள் கேளுங்க. அந்த ஊழியக்காரர்கிட்ட அந்த மேலேருந்து பிசாசு சொல்கிறான், ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரர் அவர் அந்த குறிப்பிட்ட இடத்துல ஒரு மீட்டிங் வச்சுருக்கிறார். அப்போ அந்த மேலேருந்து அந்த பிசாசு சொல்கிறான்னா, நீ அந்த ஜபத்தை பண்ணுற இடத்துலேருந்து 70 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போயிடு, உள்ளே வரக்கூடாது. அப்படியா? அதுக்கப்புறம் அந்த ஜபம் முடிஞ்ச அந்த மீட்டிங்கெல்லாம் முடிஞ்சது பார்த்தியா, 21 நாள் நீ அந்த ஏரியாக்குள்ளே வரக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் யோசிக்கிறார், நாம் தான் உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கிறோம், நம்மக்கிட்ட எல்லா இது இருக்குது, எல்லாரையும் அடிக்கலாம்னு நினச்சா இது எப்படி இந்த ஊழியக்காரன் ஜெபம் பண்ணால் அந்த எல்லைக்குள்ளேயே போகாது, 70 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் இருந்து பேசுன்றாரு, 21 நாள் ஆனாலும் நீ அங்கே போகக்கூடாதுன்றாரு. அப்போ அது என்னமோ ஒரு ஜெபம், அதில் ஏதோ ஒரு பெரிய பவர் இருக்குது ஆட்டங்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் இவருக்குள்ள ஒரு யோசனை வருது. அப்போது பிசாசுக்கு தெரியும், நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நம்முடைய எல்லையில் எவ்வளோ பெரிய பாதுகாப்பு ஆண்டவர் கொடுக்குறாருன்னு. ஆனால் நமக்கு அது உணர முடியவே இல்லை. நிறைய நேரத்தில் அந்த ஜெபத்தை நம்ம அசட்டை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் மேலே இருக்குது, உங்கள் வீட்டை சுற்றி இருக்குது, உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குது. எந்த மூலையிலையும் எந்த பிசாசும் மறைஞ்சிருக்கவே முடியாது. அரண்கள் எல்லாத்தையும் உடைக்க போகிறார் கர்த்தர். நம்முடைய தேவன் நல்லவருங்க, அற்புதங்களை செய்யக்கூடிய தேவன் அவர். அவருடைய சமூகத்தில் தான் நீங்களும் நானும் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் மறைந்திருக்கிற அரண்கள் எதுவாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த பிசாசுடைய அரண்கள் நம்முடைய வெற்றியை தடுத்து கொண்டே இருக்கிறது. உங்களுடைய குடும்பத்தில் வெற்றியைக்காக தேவன் நியமித்திருக்கிறாரு. ஆனால் அந்த வெற்றியை என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? பிசாசு அரண்களுக்குள்ளாக மறைந்திருந்து உங்களுடைய வெற்றியை தடை பண்ணி கொண்டிருக்கிறான். நம்ம சோர்ந்து போயிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு சொல்கிறாரு, உங்களை வெற்றிக்காகவே நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். வெற்றியை தருகிறவர் நான், யுத்தத்தை செய்கிறவர் நான், இந்த யுத்தத்தில் வெற்றியை கொடுக்கக்கூடிய தேவன் நான். இன்னும் கொஞ்சம் தான், நீ தைரியமாக ஜெபம் பண்ணு, முன்னேறு அப்படின்னு நம்மளை உற்சாகப்படுத்துகிறாரு. ஆனால் நமக்குள்ள ஒரு சோர்வு வந்துடுது, இன்னும் எவ்வளோ நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இதுதான் பிசாசுடைய தந்திரமாக இருக்கிறது. அடுத்ததா, நம்முடைய குடும்பத்துக்குள்ள ஒழுக்கக்கேடு, சீர்கேடு, ஜெப நேரத்தை கெடுக்கணும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படியாமையே கொடுக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்டர்னல் வார், உள்ளாருக்குள்ளாரிய குடும்பத்துக்குள்ளாரிய சண்டை வரணும், நமக்குள்ளே இருக்கிற சமாதானத்தை கெடுக்கணும் அப்படின்னு பிசாசு ஒரு தந்திரத்தோடு வேலை செஞ்சிகிட்டே இருக்கிறான். நம்ம தான் அவனை மறந்து போயிட்டோம். அவன் மறந்துடல, தேவனை மறந்துட்டோம். அவன் சொல்கிற காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம கீழ்ப்படிஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் தடைகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர், அவர் ஜெபத்தை கேட்கிறவர். நம்ம ஜெபம் பண்ணால் தானே அவர் கேட்பார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் அப்படின்னு இருக்குது. நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுறோம், அப்படியே விட்டுறோம். நம்முடைய ஜெபம் விடாப்பிடியான ஜெபமாக இருக்க வேண்டும், உறுதியான ஜெபமாக இருக்க வேண்டும். அப்போ தான் நம்மளால் வெற்றி பெற முடியும். ஹல்லேலூயா. அதனால் நம்முடைய ஒழுக்கத்தை கெடுக்கும்படியாக அவன் என்ன பண்ணுறான்? கிரியை செய்து கொண்டிருக்கிறான். இதிலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா நம்முடைய ஜெபம் ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும். எனக்கு நேரம் கிடைக்கிறப்போ நான் ஜெபம் பண்ணுறேன்னு இல்லை. ஜெபத்துக்கு இந்த நேரம் ஒதுக்கிட்டா அந்த நேரத்தில் நம்ம அங்கே தான் இருக்கணும். 1008 வேலை வரும், அந்த வேலையெல்லாம் நமக்கு பிரதானமே கிடையாது. 8 மணிக்கு ஜெபம் அப்படின்னு யோசித்து நீங்கள் தீர்மானம் பண்ணிங்கன்னா
7 மணிக்கெல்லாம் நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடணும். அப்போ தான் வேறு ஒருத்தர் வந்து குறுக்கால ஒருத்தர் உட்காந்து பேசுவார், இதை எப்படி பண்ணலாமா அதை அப்படி பண்ணலாமான்னு. நீங்கள் உங்களுக்குள்ள சிந்தையில் இருக்கணும். 8 மணிக்கு ஜெபம் வீட்டில் தொடங்க போகிறேன், மனைவி பிள்ளைகளோடு போய் ஜெபிக்க போகிறேன். என் ஜெபத்தை கெடுக்கும்படியா யார் ஊடால வந்தாலும் ஆண்டவரை நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி அந்த ஜெபத்தை, அந்த எண்ணத்தை உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களை வெற்றியுள்ள வாழ்க்கைக்குள்ளே நடத்துவார். இப்படி நீங்கள் ஒரு உடன்படிக்கை பண்ணி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க, உங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். எதை பார்த்து பயந்துட்டு இருந்தீங்களோ அதை தைரியமாக எதிர்க்கக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். எந்த இடத்துல உடைஞ்சி போயிருக்குதோ அந்த உடைந்து போன பகுதியை அடைக்க அவரால் முடியும். ஹல்லேலூயா. என்னங்க ஒரு ஒரு உற்சாகமே இல்லாமல் கேட்டுட்டு இருக்கிறீங்களே? ஆமாம், நம்முடைய தேவன் நல்லவருங்க, நம்ம ரொம்ப நேசிக்கிறார். ஓ சுஜாதா ஜெபம் பண்ண மாதிரி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை நேசித்து அவருடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் அதை உணர முடியாதபடிக்கு நம்முடைய குடும்பத்தின் தேவைகள் தான் பெரிதென்று சொல்லி நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். உங்களுக்கு இன்னது தேவை என்று சொல்லி அவருக்கு தெரியும். உங்களுடைய நாவில சொல் பிறவாததற்கு முன்னமே நீங்கள் என்ன கேட்க போறீங்கன்னு அவருக்கு தெரியும். ஆனாலும் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போது உலக பிரகாரமான காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கக்கூடாது. இந்த ஜெபத்தில் உங்களுடைய குடும்பத்தின் பாதுகாப்பிற்காக ஜெபிக்கலாம், உங்கள் குடும்பத்தின் நல் ஒழுக்கத்திற்காக ஜெபிக்கலாம். அடுத்ததாக சபையில் ஒரு மனதை கொடுக்கும்படியாக ஜெபம் பண்ணுங்க. வியாதிக்காரங்க இருந்தால் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எழுதி வைத்து. என்ன பிரச்சனையோ அதெல்லாம் எழுதி வைத்து கொள்ளுங்க, அதற்காக ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். அவனுடைய தந்திரம் என்ன தெரியுங்களா? நம்முடைய பட்டணத்தில் குடும்பத்தில் இருக்கிற நல் ஒழுக்கத்தை கெடுக்கும்படியாகவே அவன் இரவும் பகலும் முயற்சி பண்ணி கொண்டே இருப்பான். நம்முடைய ஜெபத்தை தடுக்கும்படியாக அவன் முயற்சி செய்து கொண்டே இருப்பான். அப்போது உங்களுடைய எண்ணமும் இயக்கமும் கர்த்தராக தான் இருக்கணும். பரிசுத்தாவியானவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக அவர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஜெபம் நம்முடைய ஆவிக்குரிய எதிரிகளுக்கு எதிரான ஜெபம். ஆனால் எதிரிகள் சொல்லுகிற எந்த வார்த்தைகளையும் நீங்களும் நானும் கேட்கவே கூடாது. நம்முடைய ஜெபத்தை நிறுத்தும்படியாக தடை பண்ணும்படியாக நிறைய ஆலோசனைகளை தெரிந்த நபர்கள் மூலமாக, குடும்பத்தார் மூலமாகவே பிசாசு சொல்லுவான். உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் மூலமாக பேசுவான், உங்களுடைய பெற்றோர்கள் மூலமாகவே பேசுவான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் பிசாசுடைய தந்திரங்கள். அவன் ரொம்ப தந்திரசாலி, ஆனால் புத்திசாலி கிடையாது. அவன் தந்திரமாக உள்ள வருவான், புத்தி அவனால் வர முடியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு ஊழியக்காரர், அருமையான ஒரு ஊழியக்காரர், சென்னையிலேருந்து அவர் வரார். அவர் ஃப்ளைட்டில் தான் போகணுன்னு டிக்கெட் போட்டிருந்தார். மீனம்பாக்கத்துக்கிட்ட வரும்பொழுது திடீர்னு ஆவியான சொன்னாராம், நீ ஃப்ளைட்டில் போ அப்படின்ட்டாரான். அதனால் டிரைவர்கிட்ட சொன்னார், என்னைய ஏர்போர்ட்டில் விட்டுருப்பா, நீ போ, நான் ஃப்ளைட்டில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கேருந்து அந்த ஃப்ளைட்டும் இவருக்காகவே நின்றுட்டே இருக்குது. ஃப்ளைட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்களா, நீங்கள் தான் அந்த விஐபியா, எவ்வளோ நேரமாக நின்றுட்டு இருக்கிற ஒருத்தர் வரணும்னு அப்படின்னு சொல்லி. போகிற நேரத்தில் அந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்து அது ஒர்க் ஆகலை. ஆனால் டிக்கெட் வந்து கையில் போட்டு கொடுக்குறாங்க. ஆனாலும் அந்த ஒரிஜினல் ரேட்லேருந்து ஒரு 400-500 குறைச்சி அவருக்கு டிக்கெட் கொடுக்குறாங்க. ஏறி வந்துட்டார் அவர். இங்கே வந்துட்டா அவர் வந்து ஒரு 2 மணி நேரம் கழித்து அவருக்கு ஒரு ஃபோன் மெசேஜ் வருது, இந்த மாதிரி உங்களுடைய வாகனம் இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அப்போது பிசாசு வந்து தந்திரம் பண்ணியிருக்கிறான். இன்றைக்கி இந்த வண்டியில் இவர் வருவார், இந்த இடத்துல இவரை அடிக்கணும்னு சொல்லி அவன் ஏற்பாடு பண்ணியிருக்கிறான். அவன் புத்திசாலி இல்லை, தந்திரசாலி. கர்த்தர் அதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். நீ இந்த வழியாக போகாத, நீ இதை செய்யாத, நீங்கள் பார்க்காத அப்படின்னு சொல்லி நமக்கு உணர்த்தும் பொழுது, நாம் அந்த வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படியும் பொழுது பிசாசுடைய தந்திரங்களிலிருந்து
நாம் தப்பித்து கொள்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அடுத்ததாக அவன் கை வைக்கிற இடம் என்னன்னா, பொருளாதார நிலைமையில் கை வைப்பான். குடும்பத்தில், சபையில், தேசத்தில், பொருளாதாரத்தில் அவனுடைய கையை வச்சு நம்முடைய பொருளாதார வளர்ச்சியை சீர்குலைய செய்வான். இதுதான் பிசாசுடைய தந்திரம். உங்களுடைய பொருளாதார நிலையில் ஒரு சீர்குலைவை கொடுப்பான். ஆனால் அது ரொம்ப நாளைக்கு வராது. நிச்சயமாக அதில் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். உங்களுடைய பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்த அவரால் முடியும். ஹல்லேலூயா. ஆமாம், உங்களுடைய சூழ்நிலை, நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் உங்களுக்கு போதாதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. குறைஞ்சதான சம்பாத்தியம், முன்னாடியை விட கம்மியான சம்பளம் வந்தாலும் அதுலேருந்து மீதியான கோடைகள் எடுக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் அவன் தந்திரமாக வருவான். உங்களுடைய பொருளாதார நிலைமையில் அவன் என்ன பண்ணுவான்னா உங்களை கெடுக்கிறதுக்கு பார்ப்பான். உங்களுடைய ஃபைனான்ஷியல் காரியத்தில் அவன் தலையீடு செய்வான். வர வேண்டிய ஆர்டர்கள் கிடைக்காது. வர வேண்டிய பணங்கள் உங்களுடைய எல்லைகளில் வர முடியாதபடி அவனால் பிளாக் பண்ணுவான். ஆனால் எவ்வளோ நாளைக்கு பிளாக் பண்ணுவான்? அவன் பிளாக் பண்ணாலும் நம்முடைய உதவி பரத்திலிருந்து வருகிறதாக இருக்கிறது. வானத்தை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதான தேவன். அவன் வர வழியைத்தான் அடைப்பான். ஆனால் ஆண்டவருக்கு 1008 வழி இருக்குது. பூமியிலிருந்து பொத்துக்கிட்டு கூட நமக்கு வரும். அப்படி ஆண்டவரால் செய்ய முடியும். நீங்கள் அதை விசுவாசிக்கணும். போயிடுச்சேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இதெல்லாமே பிசாசுடைய தந்திரம். இதெல்லாம் அவனால் கட்டப்படுகிற அரண்கள். இதெல்லாம் உடைக்கப்பட வேண்டும். இதை நினைத்து கவலைப்பட்டு பயந்து சோர்வோடு ஜெபம் பண்ண முடியாமல் நீங்கள் இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு எச்சரிக்கிறார். நான் உன் கூட இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற? ஹல்லேலூயா. அதனால் உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துவான். அடுத்ததாக அரசியல் ரீதியாக குழப்பத்தை ஏற்படுத்துவான். இப்போ நம்முடைய நாட்டில் கூட அரசியலில் அவங்க எல்லாம் ஜெயித்து வந்தாலும் அந்த பார்லிமெண்ட்டில் அவங்களால எதுவுமே செய்ய முடியாதபடி ஏதோ ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்குது. அவங்க மாத்திரம் முழு மெஜாரிட்டியாக ஜெயிச்சிருந்தாங்கன்னா நம்முடைய நிலைமை என்ன ஆயிருக்குன்னு தெரியல. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா அங்கங்கே ஒரு செக் பாயிண்ட் வச்சு அவங்கள சரியாக தான் கொண்டு போயிட்டே இருக்கிறாரு. அவங்க நினச்சாங்க நாங்கள் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோன்னு. நம்முடைய தேவன் சர்வ வல்லவர். அவனுடைய அதிகாரத்தை எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டே இருக்கிறாரு. இனி எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க, என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அவன் எவ்வளோ நாளைக்கு இருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி, நமக்கு எதிராக அவனால் எதுவும் செய்ய முடியாது. காரணம், நமக்கு உதவி செய்கிறதான தேவன் பரத்தில் இருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வருகிறதாக இருக்கிறது. ஆனால் மனிதனுடைய உதவியிலேயோ அரசியல் இருந்தோ நான் எந்த காரியத்தையும் என்னால் எனக்கு எதிராக செயல்பட முடியாது அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அடுத்ததாக குற்ற செயல்கள் அதிகப்படுத்தி நம்முடைய தேசத்தை கரைப்படுத்தும்படியாக அவன் நினைக்கிறான். நம்முடைய பள்ளி குழந்தைகள் கல்லூரியில் படிக்க முடியாதபடிக்கு தடை பண்ணி கொண்டு இருக்கிறான். இதெல்லாம் பிசாசுடைய தந்திரமாக இருக்கிறது. ஆனால் நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்று எங்களுடைய தேசத்தில் செல்வந்தர்களாக இருக்கிறவர்களை கர்த்தர் எங்களுக்கு உதவியாக எடுத்து நிறுத்துவீராங்க. உதவி செய்கிறவங்க எங்கள் எல்லைகளுக்குள்ளே வரணும் ஆண்டவரே. உதவி செய்கிறவங்க எங்களுடைய சபையை தேடி வரணும் ஆண்டவரே. உதவி செய்கிறவங்க எங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து உதவி செய்யட்டும் ஆண்டவரே. நம்ம கேட்போம், நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஏன்னா சகலமும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அதிகாரமும் வல்லமையும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அதனால் நம்முடைய தேசத்தில் காணப்படுகிறதான இந்த அரசியல் ரீதியாக காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்ற கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். பொருளாதார ரீதியில் காணப்படுகிற எல்லா குறைவுகளையும் நீக்க நம்முடைய தேவன் போதுமானவராக இருக்கிறார். நம்ம அவரை மாத்திரம் நம்புவோம். இதுதான் சரியான நேரம். நம்ம எழுந்து கிரியை செய்யணும், ஜெபிக்கணும். அதற்காக நாம் ஒப்பு கொடுப்போம். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய நல்ல நாமத்திற்காக நன்றி. நீங்கள் இந்த வேளையில் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் மறைந்திருந்து அரண்களை கட்டி கொண்டிருக்கிற தீமையின் வல்லமைகள் எது என்று பார்க்கும்படியாக கர்த்தர் எங்களுடைய கண்களை திறந்தருளும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம்.
எங்களுடைய கண்களில் இருக்கிறதான மீன் செதிலை போல பவுலுடைய கண்களிலே காணப்பட்டதான அந்த மீன் செதிலை நீர் கீழே தள்ளி அவனுக்கு நல்ல ஒரு தெளிவான பார்வையை கொடுத்து ஆவிக்குரிய ரீதியில் உமக்காக ஓட அவனுக்கு உதவி செய்தீங்களே, அதே தேவன் எங்களுடைய கண்களில் செதில்களை போல காணப்படுகிறதான எல்லா விதமான தீமையான வல்லமைகளும் எங்களுடைய கண் பகுதியை விட்டு வெளியேறும்படியாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நிறைய பேருடைய கனவுல உங்களுடைய கண்ணை கட்டினது போல நீங்கள் கனவு காணலாம். உங்களுடைய கண்ணை அடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அர்த்தமாக இருக்கிறது. நிறைய பேருடைய முகத்தில் அப்படியே மண்ணு பூசின மாதிரி மணல் பழது மாதிரி நீங்கள் கனவு கண்டீங்கன்னா உங்களுடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். ஆகவே நீங்கள் உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருடைய கரத்தில் கொடுத்துருங்க. உங்களுடைய கனவின் வழியாக வந்ததான தீமையான காரியங்களை நீங்கள் ஏதோ கனவு என்று நினைக்காதீங்க. அது எல்லாமே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்ததாக தீமையான குளங்களிலும் கோயில்களிலும் இருந்து கொண்டு வந்த தண்ணீரினால நீங்கள் உங்களுடைய முகத்தை கழுவி இருந்தீங்கன்னா, இல்லைன்னா நீங்கள் குளிச்சிருந்தீங்கன்னா கர்த்தரிடத்தில் அதை அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, அந்த தீமையான இடத்துலேருந்து கொண்டு வந்த தண்ணீரை நான் என் மேலே தெளித்தேன், என்னுடைய இதில் குளித்தேன், அதெல்லாம் என் வாழ்க்கையிலேருந்து வெளியேறட்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்களுடைய அறியாமையினாலே நாங்கள் செய்ததான இந்த தீமையான காரியங்களை எங்களை விட்டு எடுத்துப்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அல்லது உங்களுடைய நெற்றி பகுதியில் ஏதோ ஒரு கருத்தை ஒரு மை தேய்ச்சது போல் உங்களுக்கு காணப்படலாம். இல்லைன்னா யாரோ உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது போல தெரியலாம். உங்களோடையே வந்து இருக்கிற மாதிரி கனவு காணலாம். இந்த மாதிரி கனவு கண்டிங்கன்னா உங்களை கண்காணிக்கின்றதான ஆவி உங்களை பின்தொடர்ந்து வருகிறது என்று சொல்லி அர்த்தம். அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய கடந்த காலத்தில் கனவின் மூலமாக எங்களுக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறதான தீமையின் வல்லமைகள், எங்கள் மேல் பிசாசினால் போடப்பட்ட தீமையின் அடையாளங்கள் இயேசுவின் இரத்தத்தினால் அழிக்கப்படுவதாக, இயேசுவின் இரத்தத்தினால் அழிக்கப்படும்படியாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவரே? நீர் ஒருவரே ஆண்டவரே. எங்களுடைய பலவீனங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டீரே, எங்களுடைய நோய்களை சுமந்து தீர்த்தீரே. எங்களுக்கு எதிராக பிசாசினால பின்னி வைக்கப்பட்டிருக்கிற வெட்டப்பட்டிருக்கிற சவக்குழிகள், செய்து வைக்கப்பட்டிருக்கிற சவ பெட்டிகள் இயேசுவின் நாமத்தினாலே மூடப்படுவதாக, அழிந்து போவதாக. பரிசுத்தானுடைய அக்கினி எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீங்கள் பற்றி எறியும்படியாய், எங்களுக்கு எதிராக பிசாசினாலே செய்து வைக்கப்பட்டிருக்கிற சவ பெட்டிகள் எரிந்து போகும்படியாய், எங்களுக்கு எதிராக பிசாசினால் விரித்து வைக்கப்பட்டிருக்கிற வலைகள் எரிந்து சாம்பலாய் போகும்படியாய் தேவ சமூகத்து அக்கினி எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர்,
உமக்கொப்பானவர் யார்? தூதர்களும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்களும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கன்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கன்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர். உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். ஆண்டவரே, இந்த அரண்களிலிருந்து கர்த்தர் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய சபையையும் எங்களுடைய தேசத்தையும் நீர் வெளியே கொண்டு வர போதுமானவராக இருக்கிறீங்க. ஆண்டவரே, எங்களுக்கு மறுபடியுமாய் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை எல்லாம் கர்த்தர் மன்னித்து எங்கள் மேல் இரக்கமாய் இருப்பீராக. எங்களுடைய கண்களை குருடாக்கும்படியாக, மனக்கண்களை தெளிவாக பார்க்க செய்ய முடியாதபடிக்கு எங்களுக்கு எதிராக கிரியை செய்கிற ஆவிக்குரிய கண்களில் இருந்து சகல தீமையின் வல்லமைகளும் வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தானுடைய அக்கினி எங்களுடைய கண்களை சுத்திகரிக்கும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரமானது எங்களுடைய கண்களில் இருக்கிறதான தடை செய்கிற வல்லமைகளை எங்களை விட்டு எடுத்து போடும்படியாக ஆண்டவரே, எங்களுடைய கண்களிலே காணப்படுகிற ஆவிக்குரிய கேட்ராக்ட் இயேசுவின் நாமத்தினாலே ஆபரேஷன் செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய கர்த்தாவே, எங்களை சிறைப்படுத்தும்படியாய் எங்களுக்கு எதிராக கிரியை செய்கிறதான பல தலைமுறைகளாய் எங்களுடைய பின்தொடர்ந்து வருகிற தீமையின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசப்பா, உங்கள் இரத்தத்தினாலே என்னுடைய கண்களை திறக்கும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் கிரியை செய்கிற பொல்லாத பலவானின் பிடியிலிருந்து எங்களுடைய கண்கள் விடுவிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுடைய கண்களிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை பாய்ந்து வருவதாக. குருட்டு கண்கள் திறக்கப்படுவதாக. பார்வை சரியாய் தெரிய முடியாதபடிக்கு காணப்படுகிற கண்களிலே நல்ல தெளிவான பார்வையை பார்க்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா விதமான குருட்டுத்தனத்தின் ஆவிகளும் எங்களுடைய கண்களை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. தீமையின் அம்புகள் தாக்கினதினாலே எங்களுடைய பார்வையில் ஆண்டவரே பலவீனங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற தீமையின் அம்புகள் இயேசுவின் நாமத்தினால் அனுப்பப்பட்ட இடத்துக்கு திரும்பி போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த
பரிசுத்தாவியானவர் நீர் இந்த நாட்களில் எங்களுக்கு விடுதலையை கொடுக்கும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்களுடைய உள்ளான மனிதனுடைய கண்களை கர்த்தர் திறக்கும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, உங்களுடைய அக்கினியால நீர் எங்களை அபிஷேகிக்கும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. வீணாக எங்களுடைய வாழ்க்கையில எங்களை அலைய வைக்கிற சாதாரண ஒரு காரியத்துக்கும் அதிகமாக அலைந்து கொண்டிருக்கிறோம். பாதை தெரியாதபடிக்கு அலைய வைக்கிற தீமையின் வல்லமைகள் எங்களுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கண்களை குருடாக்கும்படியாக அனுப்பப்பட்டிருக்கிறதான எல்லா விதமான மந்திர சூனிய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை விட்டு எல்லைகளை விட்டு வெளியேறும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்களுக்கு எதிராக செயல்படுகிற இருளின் வல்லமைகள், இருளின் அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து சாம்பலாய் போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு எதிராக பிசாசினால் தூவப்பட்டிருக்கிற தீமையின் ஆண்டவரே பொடிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே தேவ சமூகத்து அக்கினியாலே காற்றால அடித்து செல்லப்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களுடைய கரங்களின் கிரியைகளை இரத்தத்தினாலே மறைத்துக் கொள்ளும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில செயல்படுகிற பலவான்களை இயேசுவின் நாமத்திலே செயலிழந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு எதிராக கிரியை செய்கிற தீமையின் கால்கள் கைகள் இயேசுவின் நாமத்தினாலே வெட்டி எறியப்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே தங்களுடைய முகத்தை மறைத்து ஆண்டவரே வேறு ஒரு மனிதர்களைப் போல எங்களுக்குள்ளாக தந்திரமாய் நுழைந்திருக்கிறதான எல்லா கர்த்தாவே முகமூடி அணிந்த நபர்களும் இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறுவார்களாக. அவருடைய உண்மை தன்மையை நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுடைய கண்களை திறந்தருளுவீராக. எங்களுக்கு எதிராக உபயோகப்படுத்தப்படுகிற முகமூடிகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, முடிய வல்லமை எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய வாழ்க்கையை புதிதாக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய எல்லைகளுக்குள்ளாக கிரியை செய்கிற சிலந்தி வலைகள் இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து சாம்பலாய் போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களை முன்னேற முடியாதபடிக்கு எங்களை பின்னுக்கு இழுக்கும்படியாக ஆண்டவரே சிலந்தி வலைகளை பின்னி வைத்திருக்கிறதான தீமையின் சிலந்திகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. அவைகளினால் பின்னப்பட்டிருக்கிற சிலந்தி வலைகள் தேவ சமூகத்து அக்கினியாலே எரிந்து சாம்பலாய் போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறீங்க. உங்களுடைய கர்த்தாவே வல்லமையை நாங்கள் நம்புகிறோம். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே உங்களுடைய வல்லமையினாலே நீர் எங்களை நிரப்பி ஆண்டவரே, உங்களுடைய பலத்தினாலே எங்களை நிரப்பி, உங்களுடைய அக்கினினாலே நீர் எங்களை நிரப்பி, எங்களுடைய கரங்களின் மூலமாக கால்களின் மூலமாக தேவ சமூகத்து அக்கினி வெளிப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஒரு சுகுடைகளை தாழ்த்துகிறோம். இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் யாவருக்காக நன்றி. ஒவ்வொருடைய சுற்றி காணப்படுகிற தீமையின் அரண்கள் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்படுவதாக. அரண்களுக்குள்ளாக மறைந்திருக்கிற தீமையின் சக்திகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுகிற ஆவிகள் மறுபடியும் எங்களுடைய எல்லைகளுக்குள்ளாய் கடந்து வராதபடிக்கு எங்களை சுற்றிலுமா இயேசுவின் இரத்தத்தினாலே பாதுகாப்பை நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே. தேவ சமூகத்து அக்கினி எங்களை சுற்றி பற்றி எறிவதாக. இதன் மூலமாய் வருகிற எல்லா மகிமையும் இயேசு ராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய காவலும் ஐக்கியமும் என்றும் சதா காலங்களிலும்